இந்த படத்தோட ஹீரோ ஜெயில்ல இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவ துணி துவைக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போய் துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. எல்லா துணியுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின்ல போட்டு அவரு போகும்போது தான், என்னடா நம்ம ஷாக்ஸ காணோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவருடைய ரெட் கலர் ஷாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாஷிங் மிஷின்குள்ளேயே இருக்கு. உடனே அத எடுக்க ட்ரை பண்றாரு. பட் முடியல. ரொம்ப க்ளோஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபுல் துணியுமே வந்து வாஷ் ஆயிடுச்சு. அவர் வந்து அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா எல்லா பிசறுகளுமே அந்த ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாயம் வந்து அவங்க ட்ரெஸ்ல ஒட்டிக்கிறதுனால எல்லாமே ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவ மொறச்சு பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ அத கண்டுக்காம போய் சாப்பிட்டுன்னு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் போயிட்டு, "டேய் போய் டொமேட்டோ சாஸ் வாங்கிட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் அங்க போறாரு. அங்க போய் வந்து பார்த்தா டொமேட்டோ சாஸ் வந்து கேட்கிறாரு. அவனே நம்ம வந்து பார்த்தா மொறச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவ. நம்ம ஹீரோ தெரியாம அந்த டொமேட்டோ சாஸ அவரோட டெஸ்க்ல தந்து அடிச்சு விட்டுறாரு. அத துடைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் சாஸையும் தந்து அவர் மேல பண்ணி அவரோட டிஷ்ஷ நாஸ்தி பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே கழுத்த பிடிச்சு தூக்கிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோ வச்சிருந்த பர்கர் எடுத்து அந்த சமையல்காரனுக்கு குடுக்குறான். அது சூப்பர் டேஸ்ட்டா இருக்கு. சாப்பிட்டோனே வந்து பார்த்தா, இதுக்கப்புறம் இவன் என் ஆளு. யாருமே இவன் மேல கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டா மாத்திக்கிறாரு.